காலையிலேருந்து அங்கே இங்கேயும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயும் நின்றுருக்கீங்க, ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? அது எதையுமே மனசால் ஏற்றுக்க முடியாத ஒரு துயரமாக இருக்குது. ரோபோ அண்ணா எப்பவுமே இருக்கிற இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டே இருப்பார். கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னையெல்லாம் முதல் முறையாக ஸ்டேஜில் ஏற்றுனது அவர் தான். நான் ஆரம்ப காலங்களில் விவேக் சார் கூட பயணிச்சுட்டு இருக்கிற டைம்லெல்லாம் மேடை நாடகங்கள் எல்லாம் முதல் முறையாக என்னை சேலம் இந்த மாதிரி நிறைய ஊர்கள், எத்தனை கோயில் ஃபங்க்ஷனு, காது குத்து ஃபங்க்ஷனு, மண்ணு தரையில் சின்ன பெட்ஷீட்டு போட்டு அதில் எல்லாமே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அப்பேற்பட்ட திறமசாலின்றதை தாண்டி நல்ல மனுஷன் யாரை பார்த்தாலும் ஜி தங்கம் அப்படின்றது. அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிறப்போ நைட்டு ஒரு மணிக்கு 2 மணிக்கு எழுப்பி, அண்ணே கமல் சார் நடித்த இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, 1982 வியாழக்கிழமாடா இந்த மாதம்டா அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி மெமரி கமல் சார் மேலே அளவு கடந்த எந்தெந்த படம் எடுத்தாலும் அந்தந்த படத்தில் இருக்கிற அந்த வாய்ஸு அவரை மாதிரி ஒரிஜினல் உள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். நிறைய டேலண்ட் பர்சன்ஸ். இடையில டக்குன்னு அவருடைய உடம்பு மெலிஞ்சு ஒரு மாதிரி இதான உடனே என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி பொருள் மாதிரி எல்லாருமே ஏன் 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 ரோபோக்கு என்ன அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜில் எல்லாம் அந்த பெயிண்டிங் எல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என்னை ஒத்த கையில் இப்படி தூக்கி நிறுத்துவாப்பில். ஒத்த கையில் என்னை அப்படி பட்டாசில் கை வச்சு அப்படி தூக்கி நிறுத்தி காமெடி பண்ணுவாப்பில், தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட இப்படி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அவர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. அவரை பார்க்குறப்போ அவர் இந்த மாதிரி திறமை வளர்த்திக்கணும், திறமை வளர்த்தினா தான் ஸ்டேஜுக்கு ஒரு இது பண்ணணும், சினிமாவுக்கு வேறு தனி ஒரு ஆளாக எந்த ஸ்டேஜ்லேயுமே தனி ஒரு ஆளாக நிற்க வச்சு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் சொன்னால் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதுன்னா அது ரோபோ சங்கரனுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாமே ஒரு துணை நடிகர் அது இது நல்லா வச்சு ஒரு அதேமாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுலாகட்டும் எல்லாரையுமே சேர்த்திக்கிறது, நல்ல ஹெல்ப்பிங் மைண்டு. ஆண்டவன் கரெக்டாக என்னன்னே தெரியல, நகைச்சுவை நடிகர்கள் ரொம்ப காமெடி பண்ணுறதுனாலையும் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனாலையும் கடவுள் சீக்கிரமாகவே கூப்பிட்டுறேன். எனக்கெல்லாம் பெரிய இழப்பு விவேக் சாரு இதான், ரோபோ அண்ணன், மகிழ்ச்சாம் அண்ணன், மனோபால் அண்ணன், இவங்க எல்லாம் சினிமாவுக்கு கிடைச்ச சினிமா கண்டெடுத்த பெரிய பொக்கிஷம். அவங்களால எத்தனை நடிகர்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லி இவருடைய மிமிக்ரிகள்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சாம் அண்ணனையும் ரோபோ அண்ணனையும் எல்லாம் மிமிக்ரி இவங்க மாதிரி பண்ணணும்னு சொல்லி போட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் சினிமாவுக்கு. அவருடைய இழப்பில் அவருடைய அந்த மனுஷனை பற்றி நீங்கள் சொன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல. இந்த ஒரு இழப்பு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஃபோன் பண்ணி, ரோபோ அண்ணன் நடிக்கிறாங்க, அந்த அக்கா நடிக்கிறாங்க, நான் தான் வீட்டுக்காரராக நடிக்கிறேன் ஒரு சில ஒரு படம். இதுதான் அடுத்த வாரமாக என்ன 2026 நல்லா இருக்கும் கூட்டாச்சு மாப்பிள்ள சூப்பர், மருமகளை வீட்டிலலாம் கூப்பிட்டுவாங்க, எல்லாம் ஒரு நாள் வீட்டில் பிரியாணி செய்வோம் சாப்பிடுவோம் அப்படின்னு தாராளமாக அப்படி பேசிட்டு அப்படியே நம்ம எதையுமே கடுகளவு கூட இதை நினச்சே பார்க்கல. டப்புன்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே யாரும் ஏற்றுக்க முடியாத மாதிரி இதாகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஒரு மனுஷனுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி சிம்டம்ஸுமே இல்லாமல் அப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே பெரிய துயரம், இது ஏற்றுக்க முடியாத ஒரு துயரம்.